வாழ்க வளமுடன். வெல்கம் டு வருணாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வருணாஸ் கிச்சன்ல நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகையான மாப்பிள்ளை சம்பா அரிசி யூஸ் பண்ணி செய்யக்கூடிய சாஃப்டான ஹெல்தியான டேஸ்டான இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பொதுவாக நம்மளுக்கு இட்லின்னு சொன்ன உடனேயே பாலிஷ்டு ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணி வெள்ளை வெளிர்னு மல்லிகைப்பூ மாதிரி செய்யக்கூடிய இட்லி தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா? எப்பவுமே ஒரே மாதிரி பாலிஷ் ரைஸ் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணி இட்லி செய்யாம இந்த மாதிரி அன்பாலிஷ்டு ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணி இட்லி செய்து பாருங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்திங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னாக்கா இது பாலிஷ் பண்ணாத ரைஸ் அப்படிங்கிறதுனால இதில் நிறைய நார்ச்சத்தும் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸும் அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அயன் அண்ட் ஜிங்க் சத்துக்களும் அதிகமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியோட கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்பவே குறைவாக இருக்கிறதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் அண்ட் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக இந்த அரிசியை எடுத்துக்கலாங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா இட்லியோட கலர் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. மற்றபடி டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸுமே இருக்காது. நம்ம நார்மலாக பாலிஷ்டு ரைஸ் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய இட்லி மாதிரியே ரொம்பவே சாஃப்டாக, அதை விடவே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வாங்க ஹெல்தியான டேஸ்டியான மாப்பிள்ளை சம்பா இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு இட்லி செய்யறதுக்காக 2 அழாக்களவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கலாங்க. இதில் ஆந்தோசைனின் பிக்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மாப்பிள்ளை சம்பா அரிசி இந்த மாதிரி ரெட்டிஷ் கலரில் கிடைக்குதுங்க. இப்போ இதில் 2 அழாக்களவுக்கு இட்லி புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். ஒருவேளை நீங்கள் ஒயிட் ரைஸ் சுத்தமாகவே சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா 4 அழாக்குமே மாப்பிள்ளை சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. 1 அழாக்களவுக்கு உளுந்து எடுத்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயத்தில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இட்லியோட கிளைசமிக் இண்டெக்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம 4 அழாக்கு அரிசி, 1 அழாக்கு உளுந்து, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கோங்க. இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்து தனித்தனியாக நல்லா கழுவி சுத்தம் செய்துட்டு வந்துடலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. நம்ம ரெகுலர் ஒயிட் ரைஸை விட மாப்பிள்ளை சம்பா அரிசி ஊறுறதுக்கு கொஞ்சம் அதிக டைம் எடுக்குங்க. அதனால 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஊற வச்சிருந்த அரிசி, உளுந்து, வெந்தயம் இது எல்லாமே நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு கிரைண்டர்ல நம்ம ஊற வச்சிருந்த வெந்தயத்தை சேர்த்து அரைச்சிக்கலாங்க. வெந்தயம் பாதி அரைப்பட்டதுக்கு அப்புறமா உளுந்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. உளுந்து வெந்தயம் சேர்ந்து நல்லா ஃப்ளஃபியாக அரைப்பட்டு வந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாங்க. பத்து ஆமணக்கு விதை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அதை கிரைண்டரில் சேர்த்து லேசாக அரைப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ஆமணக்கு விதை அதாவது கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த விதை சேர்த்து செய்யும் போது இட்லி நல்லா சாஃப்டாக வரும். அதே சமயம் தட்டிலேருந்து எடுக்கும் போது இட்லி ஒட்டாமையும் வருங்க. இப்போ நம்ம இட்லி மாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. பாருங்க, அரிசி இந்த மாதிரி ரவையை விட லேசான குருணைகளா வர்ற வரைக்கும் இதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க உளுந்து மாவோடு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்திருக்க அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டையும் சேர்த்து கையால் நல்லா கலந்து விட்டுடலாங்க.
நம்ம கையால் நல்லா கலந்து விட்டோம்னா தான் இட்லி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க இட்லி மாவை 8லிருந்து 10 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்க நம்மளுடைய இட்லி மாவு நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. இதை நம்ம லேசாக கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப அடிச்சு கலக்கிடாதீங்க, அப்புறமா இட்லி ஹார்ட் ஆயிரும். இப்போ நம்ம லேசாக எண்ணெய் தடவி எடுத்திருக்க இட்லி பிளேட்டில் நம்மளுடைய இட்லி மாவை சேர்த்துக்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்மளுடைய இட்லி பிளேட்டை உள்ளே வச்சு 10 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இட்லி பிளேட்டை உள்ளே வச்சோம்னா தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்மளுடைய மாப்பிள்ளை சம்பா இட்லி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக ரொம்ப சூப்பராக தயாராகிருச்சு பாருங்க. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சு சுட சுட சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்ப சாஃப்டான ஹெல்த்தியான டேஸ்டான இந்த மாப்பிள்ளை சம்பா இட்லி ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வருணாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ரெசிபி வீடியோஸையும் பாருங்கள். சுவையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.